வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. லாஸ்ட் பார்ட் 13 நம்ம என்ன பார்த்தோம்னா, ராஜஸ்தானுக்கு அவர் அருணகிரிநாதர் நம்ம ஹீரோ கிளம்பின்றிருக்கார். எல்லார்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவர் இருக்கார் இல்லையா, மாட்டெல்லாம் அடிச்சு கடிச்சு பண்ணாரே, அவர்கிட்டையும் போய் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வரேன், நீ கவலைப்படாத, அவருக்கும் நல்லதனமாக சொல்லிவிட்டு அவர் கிளம்புறார். ராஜா இங்கே இல்லை இல்லையா, பிரௌடதேவராயர் இங்கே இல்லை. பிரௌடதேவராயருடைய அரசியல் பிரச்சனைக்காக அவள் ராஜஸ்தானில் அவரை கூப்பிட்டுருந்தா, அதனால் போயிருக்கார் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச உடனே, சரி நானுமே ராஜஸ்தானுக்கே போய் நம்ம ராஜாவையும் பார்த்து நிலத்தை நான் வாங்கிட்டு வரேன், என்ன நிலம் வாங்கணும் அங்கே போய் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்புறார். இவருடைய பயணம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராஜஸ்தானில் ஆண்டு வந்த ராஜாக்களோட பேர் ராணா பிரதாப் சிங், ராணா மான்சிங். அவளுக்கு 2 பேரும் ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தா. அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி தரோன்னுட்டு தான் பிரௌடதேவராயருக்கு அழைப்பு அடைச்சிருந்தா. அழைப்பில் நீ வாப்பா, இங்கே வந்தேன்னா கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணிவிட்டு என் பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவள் அழைச்சின்றதுனால தான் இவ்வளவு மேலோட்டமாக என்ன தெரியும்னா, அழைச்சிருக்கா, அங்கே என்னவோ ப்ராப்ளம் போல் இருக்குது, இவள் போய் அங்கே சால்வ் பண்ணணும், இவர் இருக்கிற பிரச்சனையும் அங்கே சால்வ் பண்ணிக்கணுன்றதுனால தான் பிரௌடதேவராயர் போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவள் கல்யாணத்தை பற்றிலாம் அவருக்கு பிரௌடதேவராயருக்கு சொல்கிறார். யார்? ராணா பிரதாப் சிங்கும் ராணா மான்சிங்கும் சொல்லிட்டு இருக்கார். அந்த அம்மா பேர் என்னன்னா லவங்கி. அவங்க தான் பிரௌடதேவராயரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. 2வது மனைவியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்க ருக்மணின்னுட்டு பேரை மாற்றி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு என்ன, கல்யாணம் குழந்தை பிறந்தவுடனே ஒரு பேர் இருக்கும், கல்யாணம் ஆகிறச்சும் மாறுற பேர் இருக்கும். அவாத்து விஷயம் அது மாப்பிள்ளையாத்தில் பேரை மாற்றுவா. அதை தான் ராஜாக்களும் ஃபாலோ பண்ணார். ராஜாக்கள் என்ன ஃபாலோ பண்ணுறாலும் மனுஷா நம்ம பிரஜாக்களும் எதா ராஜா ததா பிரஜா, அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். அப்படி ஓடின்னு இருக்கச்ச இவர் 16 நாள் நடப்பாதியாக போய் ராஜஸ்தானை அடையிறார். இவர் ஒவ்வொரு ஊரும் போகிறச்ச அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறச்ச, அதாவது கிராமமாக நகரமாக தான் அவள் நடந்து போகணும். இப்போ நைட்டெல்லாம் ஆகிறச்சி எல்லார் ஊர்லேயும் எல்லாருக்கும் மனுஷா இருக்க மாட்டா, ரிலேஷன்ஸ் இருக்க மாட்டா. ரிலேஷனுமே இருந்தாலும் இப்போ ராஜா எப்படி ஊருக்கு போனானோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, சத்திரம்னு ஒன்று கட்டி வச்சுருப்பா. அந்த சத்திரத்தில் யார் வேணால் தங்கிக்கலாம், யார் வேணால் தங்கலாம். என்ன அங்கே 2 வேளை ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணிவிடுவா. ராஜாக்களுடைய ஃபஸ்ட்டு அவருக்கு முதல்ல மனுஷாலாக பிறந்துட்டா மொத்தம் வேண்டியது, அதான் எசென்ஷியல், நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறது ஃபுட்டு, ஷெல்டர் அண்ட் ட்ரெஸ்ஸு. ஃபுட்டு நம்ம உயிர் வாழறதுக்காக வேணும், இருக்கிறதுக்கு அனிமல்ஸ் கிட்டேருந்தோ எனிமீஸ் கிட்டேருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு ஷெல்டர் வேணும். அடுத்தது வீடு, அடுத்தது ட்ரெஸ்ஸு, நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும். இது 3 தான் நம்மளுக்கு முதன்மையாக இருந்தது. அதனால் ராஜாக்கள் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வேலை
நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும். இருக்கிறதுக்கு இடம்னா சத்திரங்கள் கட்டி வச்சுருந்தா அந்த சத்திரங்களில் ஆம்பளையில் பொம்பளையில் யார் வேணால் தங்குவா. சேஃப்டி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நல்லா அதுக்குன்னு ஒரு பார்த்துக்கிறதுக்கெல்லாம் காவலாளிகள்லாம் வச்சுருந்தா. அங்கேயே ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணிடுவா. இப்போ மாதிரி 3 வேளை 4 வேலையெல்லாம் ஃபுட்டெல்லாம் போட மாட்டா. 2 வேளை போடுவா. அதாவது காத்தால ஒரு 11 மணி 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணான்னா 2 மணியோடு முடிஞ்சிடும். நம்மலாம் நினைக்கிற மாதிரி நல்ல வடை பாயசத்தோட எதனா பண்டிகை பருவம் வந்தால் வடை பாயசத்தோடு போடுவா. ஆனால் நார்மலாக நம்மளுக்கு பசியை மறக்கணும், அதுக்கான ஃபுட்டு தான் அங்கே பண்ணுவாள். அதாவது குழம்பு சாதமோ புளியஞ்சாதமோ ஏதோ ஒரு சாதம், மோரும் சாதம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அப்படி போடுவாள். எதனா பண்டிகை பருவம் வந்துடுத்துனா அங்கே இருக்கிறவாளுக்கும் நல்லா வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அந்த காலத்தில் அந்த சத்திரத்தில் கூட பெட்டு கிட்டெல்லாம் இருக்காது. யார் எடுத்துகிட்டு போகிறாலும் அவள் இதில் கீழே போட்டுட்டு படுத்துப்பாள். சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட்டுருந்தா அந்த காலத்தில். உயிரினங்கள், அதாவது நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய மனுஷா உயிர் பிரியாத ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுதானே மெயின் ஜீவகாரண்யம்ன்றாலே அதானே. ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுத்துட்டா அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவா இல்லையா. அதுதான் முக்கியம்னுட்டு அவளாக ராஜாக்கள்லாம் பண்ணா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜீவகாரண்யம்னா எதுக்காக அந்த காலத்தில் சின்ன பிள்ளைந்தே வந்தது அப்படின்றது. ஏன்னா அவளுடைய சொசைட்டியே அப்படி தான் இருந்தது. அதனால் அவள் பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஒவ்வொரு சத்திரமாக அவர் நைட் ஆனால் ஒவ்வொரு சத்திரமாக தங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே பண்ணிட்டு நீட்டாக போயிருந்தா. அந்த காலத்தில் மடி ஆச்சாரம்லாம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. இப்போ தான் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் கை அலம்பிக்கணும் கால் அலம்பிக்கணும். அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. ஓஹோ நம்ம கையலம்பணும், இது ஈஷும் எண்ணெய் பதார்த்தம் கையலமிட்டா தான் நல்லது, நம்மளுக்கும் நல்லது பிரத்தியாருக்கும் நல்லதுன்றது அந்த காலத்தில் அதாவது செல்ஃப் கிளீனினஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த காலத்தில். அது ஒன்லி ஃபார் இப்போ தான் சொல்கிறாளே பிராமணா ஒண்டி இதை ஃபாலோ பண்ணுறா, அதெல்லாம் கிடையாது. பிராமணாவெல்லாம் கிடையாது. 4 வர்க்கம் எதுக்காக வந்தது? அவா செய்கிற தொழில்னால வந்தது. அந்த வர்க்கமே பிரிச்சா இவா தான் பண்ணோம் அவா தான் பண்ணோம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. ராமர் அவ்வளோ மடியாச்சாரம் பார்ப்பார். அதனால் மனுஷாலும் எதா ராஜா ததா பிரஜா, அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்பயுமே மனுஷாலும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்தா. வர 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 தான் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் இப்படி மாறி போயிட்டோம். அப்போ என்ன இருக்கு 3rd and 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுலேயே சமணர்கள் வந்துட்டா. அதனால தானே அப்பர் சுந்தரர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டா. அப்பர் திருஞான சம்பந்தர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இல்லையா. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னா நம்மளை மதம் மாற்றதெல்லாம் அவள் வந்து பண்ணியிருந்தா. சமணர்கள் ஜெயினிஸ் எல்லாம் மதம் மாற்றம் பண்ணியிருந்தா. நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படிலாம் இருந்தெல்லாம் நடக்காதுன்னு. கிறிஸ்டியன்ஸ் இவா வந்ததுக்கு அப்புறம் தான்லாம் கிடையாது. அப்போயே நிறைய நடந்தது. யாராவது சைவத்தை பற்றியோ வைஷ்ணவத்தை பற்றியோ சொன்னான்னா அவளுக்கு கடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் போகிறதே நீட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா முஸ்லீம்ஸ் வந்துட்டா, முகலாயர்கள் வந்துட்டா. முகலாயர்கள் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது? அவளை பற்றி ரொம்ப பெருமையாக சைவத்தையே ஒன்றுமே கிடையாது, எங்களது தான் மெயின் திங்கன்னுட்டு சமணர்களும் ஜைனீஸும் அவ்வளோ இதுவாக சொல்லிட்டு இருந்தா. அவளுடைய ஜைனீஸுடைய சீஃப் அவருடைய பேர் என்ன அப்படின்னா யோகானந்தர்னு பேர். அவர் மாதிரி யாரும் கிடையாதாக்கும். எல்லா ராத்துலேயும் மாறி போயிட்டா. எல்லாரும் ஜைனீஸாக மாறின்றதா. இப்போ கூட எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்லேயே இருக்கே அப்படிலாம் இருந்தது. ஒரு சத்திரத்தில் இவர் படுத்துட்டு இருந்தார். அந்த படுத்துன்ற கழிச்சு அவர் எழுதின வாக்கியம் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சத்திரத்தில் தங்குற எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பேசி நல்லா இதுவாக இருக்கார். சின்ன பையன் தானே, 17-18 வயசு பையன். நல்ல யுவா, நல்லா இருப்பார் மனுஷரும். அங்கே இருக்கிறவ எல்லாரும் அட்ராக்ஷன் ஆகி நல்லபடியாக பேசின்னு இருக்கா. அவர் அந்த தூணில் செவத்துலலாம் எழுதுவார். இப்போ எல்லோரும் கோவிலெல்லாம் எழுதுகிறா பாருங்க என் பேர் இதுன்னு. அந்த மாதிரி அவர் சின்ன பையன் தானே, அந்த நோட்டி இருக்கும் இல்லையா. அவர் என்ன எழுதுவார்? என் பெயர் அருணாச்சல கவிராயர் அப்படின்னு எழுதிட்டு இருப்பார். அப்போது அப்படியே மெதுவாக நடந்து போகிறச்ச 16ஆவது நாள் சாயங்காலம் ராஜஸ்தானில் இருக்கிற ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் சேர்றார். பாவம் நடந்து போகிறார் இல்லையோ. போய் சேர்ந்த உடனே அங்கே காவலாளிகள்லாம் சொல்கிறா, இல்லை சார் நீங்கள் இல்லை சாமி, நீங்கள் வந்து நாளைக்கு காத்தால வாங்கோ. எல்லோரும் வந்து போயாச்சு, அரசவையிலேருந்து போயாச்சு. இவாளெல்லாம் வேறு வந்திருக்காளோ இல்லையோ கெஸ்டெல்லாம் அவளோட பேசுகிறதுக்காக போயிருக்கா. நீங்கள் ராத்திரி எடுத்து சத்திரத்தில் தங்கிட்டு அவளுக்கெல்லாம் உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் தான் நீ தானே. உடனே ஓகே டன் நோ ப்ராப்ளம்னுட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற சத்திரத்தில் படுத்துண்டு அவர் அங்கே என்ன எழுதுறாருன்னா, இப்புவியில் படுத்துறங்கும்
இப்புவியில் படுத்துறங்கும் அருணாச்சல கவிராயர் என்ற குறிப்பை எழுதிவிட்டு அப்படியே படுத்துக்கிறார். எதுக்காக அப்படி குறிப்பு எழுதுறாருன்னா, அங்கே அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்த நூலியோ சமணர்கள் ஜெயினீஸ் எல்லோரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தா. அதனால் இவர் பட்டப்பட்டியாக விபூதியெல்லாம் அடிச்சுன்னு போனோடனே, நீ என்னப்பா எங்களதில் மாற மாட்டியா, அப்படி இப்படி கலாட்டா பண்ணுவா, கொஞ்சம் பேர் அடிப்பா, அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் ஒரு அடையாளத்துக்காக அவர் எழுதிட்டு படுத்துப்பார். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி எழுதுவார். அப்போ தானே ஒரு ஐடியா வரும். அந்த காலத்தில் மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் மெசேஜ் இதெல்லாம் அனுப்ப முடியாது. அதனால் அப்படி பண்ணிட்டு இருந்தார் அவர். ஓகேவா? அன்றைக்கி நைட் அங்கே தங்குறார். அதுக்கப்புறம் இருக்கிறத நெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். என்னுடையது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை டீட்டெயில்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஷேர் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.